ஹலோ गाइस வெல்கம் டு அச்சு வெஜி டைம்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிச்சு போட்ட இடியாப்பம் மசாலா தான். சார் நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கே. தக்காளி எடுத்து புடியா நக்கற பச்சை மிளகாய் இதெல்லாம் சேரணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேன்ல முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பு முதல்ல பத்த வச்சுக்கலாம். ரொம்ப ஜாமா என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் எண்ணெய் எடுத்து ஊத்தலாம். என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தா அள்ளி சென்றால் முடிந்துவிடும். எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 லா. அப்பாடா உகீத்தி வந்தியில குள்ளாளி சந்தியில திகுர்னகார் எவ்வாரிக்கு ஜிட்டுக்களு நீயும் வீட்டு போட்டு வந்து எழுதிட்டுக்களு. ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? எப்படி இருக்குது நம்ம பாட்டு? முதல்ல எண்ணெய் எடுத்து ஊற்றுவோம். ஓகே காஸ், நம்ம பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் எடுத்து ஊற்றுவோம். அடுத்து நல்லா வதக்குவோம். வதக்கு வதக்கிட்டோம். கை வலிக்குதே. ஓகே வதக்கு நல்லா. ஓகே கைஸ், உங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அந்த நான் இப்போ செஞ்சேன்ல அந்த இடியாத்துக்கு பதிலாக அந்த சப்பாத்தி எது இருந்தாலும் பிச்சு போட்டு இந்த மாதிரி செஞ்சுருங்க. நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து உங்களுக்கு லிட்டாக பசி எடுத்துச்சுன்னா இதை போட்டு செஞ்சுருங்க. அப்பா கை வலிக்குது, கையாக நல்லா உதறது அப்படியே கிளறுவோம். ஓகே கைஸ், கலரு அப்பா கை வலிக்குதுப்பா. அப்படியே நிற்போம். அடுத்தது வந்து நம்ம வந்து உப்பு போடுவோம். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போடுவோம். ஆடப்பாவி ஐயோ இதிலே போட்டுக்கிட்டேன்டா. சரி கிளற வேண்டியது தான். சரி உப்பு நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒண்டி போட்டுக்கினேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பிதிக்கி போதும். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில இடியாப்பத்தை போட்டுக்கலாம். இடியாப்பத்தை எல்லாத்தையும் கொட்டு பொறிக்கணும் உள்ளடா. ஓகே தட்டில் ஒட்டாமல் எதுக்கு எப்போ வெயிட்டாக நல்லா இடியாப்பத்தை பிச்சு போட்டுட்டு நல்லா கலருதுங்க கைஸ். அடுத்தது வந்து நம்ம மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது தனியாத்தூள் போடுவோம். தனியாத்தூள் போடு கொஞ்சம் நிறைய போட்டுக்குவோம். ஓகே போ. அடுத்தது வந்து காரப்பொடி போடுவோம். ஓகே காரப்பொடி கொஞ்சம் ஓதும். ஆமாம். அடுத்தது பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு போட்டு பார்ப்போம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அவ்வளோதான் கிளற வேண்டியது தான். கை தான் வலிக்கும். கை நல்லா உதறிட்டு போதும். அடுத்தது உப்பு கொஞ்சம் இடியாப்பத்தை கிளறுவோம். இடியாப்பத்தை வந்து கொஞ்சமாக கிளறுங்க, கீழேருந்து மேலே. வேணா வந்து இடியாப்பம் கொலன்னு ஆயிடும். எப்படி இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு 3 முட்டையை நான் வந்து ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் நல்லா வேக விட்டுணும். உப்பு போட்டுட்டு நல்லா மசாலாவை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அதில் இடியாப்பத்தில் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுற வேண்டியது தான். அப்பா சுடுது கை. ஓகே நல்லா சுரண்டு போட்டுக்கலாம். போ. இப்போ எல்லாத்தையும் கிளற வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டன் எழுதி போட்டு ஆள் வச்சுக்கோ. எங்கள் அண்ணன் கொண்டு வந்துட்டான். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கே. பாய் டேக் கேர்.